ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இதில் கார்த்திகை தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடியும் அது வச்சதுக்கு அப்புறமும் எப்படி அதை க்ளீன் பண்ணணுங்கிற டிப்ஸும் நான் போட போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நாளே நான் புது தீபம் வாங்கி வச்சிட்டேன். புது வீட்டில் புது தீபம் வைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் புதுசாக வாங்கி வச்சுருந்தோம். பழசு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதை எடுத்து காய வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அதை எதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும்னா, நம்ம புது விளக்கை வாங்கி அப்படியே எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சோம்னா அந்த விளக்கே எல்லா எண்ணெயும் உறிஞ்சிரும். அதனால தான் நம்ம அதை தண்ணியில் போட்டுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா விளக்கு உறிஞ்சாது எண்ணெயை. ரொம்ப நேரம் நின்று நமக்கு விளக்கு எரியும், இல்லாட்டி சீக்கிரமே அது அணைஞ்சு போயிடும். இப்போ விளக்கு எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு எண்ணெய் ஊற்றும்போது கீழே எல்லாம் சிந்தாமல் இருக்கும். பிளேட்லேயே சிந்துற மாதிரி இருந்தால். அப்புறமா 2 குத்து விளக்கு, சின்ன விளக்கு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம சந்தனம் குங்குமம் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். நீங்கள் சந்தனம் கரைக்கும் போது நல்லா தண்ணி மாதிரி நீங்கள் கரைச்சிக்கோங்க. அப்போ தான் விளக்கில் ஒட்டும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா அது விளக்கில் ஒட்டாது. இப்போது விளக்கு எல்லாத்துக்கும் பொட்டு சந்தனமெல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். கரெக்டாக 6 மணிக்கு நம்ம விளக்கு வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு புது விளக்கு கொண்டு போய் எப்போவுமே விநாயகருக்கு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் விநாயகர் கோயிலுக்கு போய் நானும் எங்கள் பொண்ணும் விளக்கு வச்சுட்டு வந்தோம். அதோட ஃபோட்டோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம வீட்டிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு விநாயகர் டெம்பிள் இருக்குது. அங்கே நம்ம விளக்கு ஏற்றியாச்சு. நாங்கள் 5:45 போய் விளக்கு ஏற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு வீட்டில் விளக்கு வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் அடுப்பு மேலே ஒன்று வைக்கணும், வச்சாச்சு. அப்புறம் பின்னாடி முன்னாடி நம்ம கதவோட நிலவு இருக்கும் இல்லையா, அது மேலே வைக்கணும், வச்சாச்சு. பக்கம் வச்சாச்சு. உங்கள் வீட்டில் அம்மிக்கல்லோ ஆட்டாங்கல்லோ அந்த மாதிரி இருந்தால் அது மேலேயே ஒன்று வைக்கணும். நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை. அப்புறம் வீட்டு மாடி மேலேயெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் வச்சார், ஹெல்ப் பண்ணார். ரொம்ப அழகாக இருந்துச்சு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது. நாங்கள் 3 நாள் விளக்கு வச்சோம். சில பேர் 1 நாள் தான் வைப்பாங்க. சரி, வருஷத்தில் ஒரு தடவை தான் நம்ம வைக்கிறோம், சரி 3 டேஸ் வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்ட்டு நாங்கள் 3 டேஸ் வச்சோம். எப்போவுமே 3 டேஸ் நாங்கள் வைப்போம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த விளக்கை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டத்துலேயோ இல்லை ஒரு ட்ரேலேயோ விளக்க போட்டுடணும். போட்டுட்டு இந்த திரிங்களையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். திரிங்களையெல்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சோப் பவுடர், அது எந்த சோப் பவுடராக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதை 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன டீஸ்பூன் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோடா காரம் போட்டுக்கலாம். இது எதுக்காக நம்ம போடுறோம்னா, எண்ணெய் பிஸ்கு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஈஸியாக நமக்கு எடுத்துடும். அதுக்காகத்தான் சின்ன டீஸ்பூன் தான் போடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வாட்டர் விட்டுக்கலாம். விளக்கெல்லாம் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நம்ம வாட்டர் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக எல்லா பக்கம் சோப் பவுட்ரு மிக்ஸ் ஆகிரும். இதை நம்ம ஒரு 1/2 hour இப்படியே விட்டுடலாம். அப்போ நல்லா ஊறி நமக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1/2 hour ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். சுத்தமாக இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே போயிடுச்சு. இது தேய்ச்சி கழுவுறதுக்காக நான் தேங்காய் மஞ்சி தான் எடுத்துருக்கிறேன்.
நீங்கள் ஸ்க்ரப்பரெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்க்ராட்ச் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அப்படி பளிச்சுன்னு ஆயிரும் பாருங்களேன். நான் அதுக்கு மேலே இருக்க அந்த சந்தன குங்குமத்தை தான் தேய்க்கிறேன். ஏன்னா எண்ணெய் அதில் இல்லை, சுத்தமாக எண்ணெயெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. புது விளக்கு மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா விளக்கையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதையெல்லாம் இன்னொரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் விளக்கு. இதை நம்ம தண்ணி வடிகிறதுக்காக கமுத்தி வச்சிடலாம். இது தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு தட்டத்தில் வச்சு நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி வெயில் இல்லை, மழைனால கொஞ்சம் மோடமாக இருக்குது, அதனால் நீங்கள் அதை தட்டத்தில் வச்சு ஃபேனில் கூட வச்சு நீங்கள் அதை காய வச்சுக்கலாம். நான் இப்போ இதை ஃபேனில் தான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி காஞ்சிருச்சு. ஃபேன் போட்டு வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் இயர் நம்ம எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான புது வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.